பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புரிய எமது பிரதேச பொதுமக்களுக்கு காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் விடுக்குகின்ற சீரற்ற காலநிலை தொடர்பான மிக முக்கியமான அறிவித்தல். தற்போது எமது நாட்டிலும் குறிப்பாக எமது பிரதேசத்திலும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சீரற்ற காலநிலை தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இருந்த போதிலும் நாங்கள் அல்லாஹ்வுடைய இறை திருப்தியை, அவனுடைய நெருக்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தொழுகைகள், இஸ்திக்ஃபார், துஆக்கள் மூலமாக விசேடமாக சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த துஆக்களை அதிகமாக தனியாகவும் எங்களுடைய குடும்பமாகவும் ஓதி இறை நெருக்கத்தை நாங்கள் அடைந்து இந்த நிலையிலே இருந்து நாங்கள் மீட்சி பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதோடு, அதே நேரம் எமது பிரதேசத்திலே இந்த அசாதாரண இந்த காலநிலை காரணமாக அன்றாடம் தொழில் செய்கின்றவர்களுடைய தொழில்கள், வியாபாரங்கள் பாதிப்படைந்து பல்வேறுபட்ட அசௌகரியங்களையும் நெருக்கடிகளையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் தொழில் செய்கின்றவர்கள், மீனவர்கள் என்று பலர்கள் இவ்வாறான பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். எனவே இந்த காலகட்டத்திலே குறிப்பாக எமது பிரதேசத்திலே அல்லாஹ்வுடைய உதவியினால் எமது பிரதேசத்தினுடைய வரலாறு நெடுகிலும் உடல் ரீதியான ஒத்துழைப்புகளையும் பொருளாதார ரீதியான ஒத்துழைப்புகளையும் வழங்கி முன்னிக்குகின்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம். என்ற வகையிலே பலர்கள், பல்வேறுபட்ட தரப்பினர்கள் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்புகளையும் ஒத்தாசைகளையும் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எமது சம்மேளனம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, உங்களுடைய பணி தொடராக இருக்க வேண்டும். உங்களுடைய உடலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியத்தை தர வேண்டும். உங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்தையும் அபிவிருத்தியும் செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையும் நாங்கள் செய்து கொள்வதோடு, அதே நேரம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்ற ஒரு எச்சரிக்கையான காலநிலைக்கு நாங்கள் பொதுமக்களாகி நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். எங்களுடைய வீடுகள், நாங்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்கள், நாங்கள் இருக்கக்கூடிய அமைவிடங்கள் பாதுகாப்பானதாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் வீதி ஒழுங்குகளிலும் நாங்கள் மிக முக்கியமாக எங்களுடைய வீட்டு தண்ணீர்களை வீதிகளுக்கு அனுப்புகின்ற முறைகளிலும் நாங்கள் மிக ஒழுக்கத்தை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு அசௌகரியத்தையும் அடுத்தவர்களுக்கு தொந்தரவையும் ஏற்படுத்தாத வண்ணம் எங்களுடைய செயற்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். தண்ணீர் வீக்கக்கூடிய வீதிகளிலே நாங்கள் வாகனங்களிலே செல்கின்ற போது நடந்து செல்கின்ற பாதசாரிகளுக்கு இடையூறு இல்லாத வகையிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இப்போது எல்லா இடங்களிலும் நீர் வெள்ளம் காரணமாக எங்களுடைய குப்பை கூலங்களை, எங்களுடைய கழிவுகளை அகற்றுகின்ற விடயத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் அழுகிய அந்த கழிவுகளை அகற்றுகின்ற போது அது தண்ணீரை கலந்து அடுத்தவருக்கு நோயையும் தொந்தரவையும் ஏற்படுத்துகின்ற துர்நாற்றையும் வீசக்கூடிய அமைப்பில் இருக்கும். எனவே இவ்வாறு எங்களுடைய பிரதேசத்தினுடைய சகல விவகாரங்களையும் மிக கூடிய கவனத்தில் எடுத்து பொதுமக்களாகிய நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இன்றைய தினம் 26/11/2024 மகரிப் தொழுகையை தொடர்ந்து எமது சம்மேளனத்தினுடைய விசேட இப்போது இருக்கின்ற சீரற்ற காலநிலை தொடர்பான விசேட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய நாங்கள் பள்ளிவாயல்களுக்கு மஹல்லாவாதி ரீதியாக உங்களுடைய ஒத்துழைப்புகளை, உங்களுடைய சமைத்த உணவுகளை அல்லது உலக உணவுகளை, முடியுமான உதவிகளை வழங்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதே நேரம் பொதுமக்களுக்கும் நாங்கள் ஒரு ஒலிபெருக்கி மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பாதுகாப்பாகவும் இறை நெருக்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதே நேரம் இந்த சமைத்த உணவுகளை பங்கிடக்கூடியவர்கள் ஒரு குடும்பத்துக்கு 2-3 தரப்புகளால் சென்று ஒரே குடும்பத்துக்கு எல்லா உதவிகளும் சென்று விடாமல் அதனை முகாமைத்துவம் செய்து ஒழுங்குபடுத்தி எந்தெந்த குழுவினர் எந்தெந்த பகுதியை
கையாள்வது என்பது தொடர்பாக ஆலோசித்து அதனையும் ஒரு அழகுபடுத்த ஒழுங்குபடுத்த அமைப்பிலே எல்லா பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையிலே அந்த உதவிகள் சென்றடைய வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலையும் நாங்கள் பள்ளிவாயல் முஸ்லிம்களின் சம்மேளனம் சார்பாக பொதுமக்களுக்கு நாங்கள் வேண்டுகோளாக விடுத்துக் கொள்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இப்போது ஏற்பட்டிருக்கின்ற சீரற்ற கால்நிலையை குறைத்து நல்ல கால்நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்ற வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இறுதியாக இப்போது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களோடு அதிகமானவர்கள் தொடர்பு கொண்டிருந்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு நாளைய தினம் அவர்களுக்கான போக்குவரத்துக்கான ஏற்பாடுகள் செய்வதற்கான முழு ஏற்பாடுகளையும் நாங்கள் யோசித்திருந்தோம். இருந்தாலும் இப்போது கல்வி திணைக்களம் அந்த 3 நாட்கள் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறார்கள் பரீட்சையை. எனவே இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பின்னர் அவர்களுக்கான ஏதாவது ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமாக இருந்தால் அதனையும் எமது பள்ளிவாயல் முஸ்லிம்களின் சம்மேளனம் முன்னின்று செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும்.